முழுக்க குழந்தை பிறப்பில் இன்றைக்கி மனக்குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறாங்க அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கையில் ஆய்வில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, தாய்மை அடையக்கூடிய பெண்களுடைய கவனக்குறைவும் விழிப்புணர்வு இல்லை என்பது தான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களோட மன ரீதியாகவும் அதே மாதிரி உடல் ஹெல்த்லேயும் ஃபுட் கான்சியஸ், அதாவது உணவில் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் தான் இதுக்கு காரணங்கிறாங்க. முதல்ல தெளிவான உணவை சமச்சீராக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அதுவும் இல்லாமல் பலவிதமான வெளிப்புற பிரச்சனைகள்னால மன அழுத்தத்திற்கு சிறு வயசுலேயே ஆளாயிடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹெல்த்து ரொம்ப அவங்க கான்சியஸ் இல்லாமல் ஹெல்த்துடைய அதோட ரேட்டிங், அந்த உடல் நலத்துடைய அதனுடைய சத்துமான குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் குறைவாக இருக்கக்கூடியதாக அந்த பேரண்டிங், அந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்திலேயே இது நிகழ்கிறது வயிற்றுக்குள்ளேயே அப்படிங்கிறத ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஒரு குழந்தையை நாம் பெறக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு தாயாக அந்த குழந்தையை நல்லபடியாக நம்ம பெற்றெடுத்து அதை ஆளாக்கி இந்த சமூகத்தில் அடுத்த வளர்ச்சிக்கான ஒரு தாய்மையுள்ள ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னா முதலில் பெண்கள் இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே தன்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் அதே மாதிரி உணவுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு கருத்தாக ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்களோட பேரண்டிங் அப்படிங்கிறது பெரிய ரொம்ப அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படி ஒரு சூழலை நீங்களாக ஏற்படுத்தக்கூடிய மனநிலையிலிருந்து அதனுடைய கவனக்குறைவிலிருந்து முதல்ல வெளியுவாங்க. பிறகு நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். முதல்ல உங்களோட மனநிலை, உடல்நிலை, உணவு